வணக்கம். நம்ம பழனி போகர் புலிப்பாணி வைத்தியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்ரீ தன்வந்திரி மகா யாகம் நடத்துகிறாங்க. மக்கள் நல்வாழ்வு வாழ்கிறதுக்கும் நோயற்ற ஆரோக்கியமான உடல்நிலை பெறுவதற்காகவும் இந்த யாகத்தை நடத்துகிறாங்க. ஸ்ரீ போகர் புலிப்பாணி வைத்தியம் நம்ம பழனி வள்ளுவர் தேட்டருக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நிறைய பொதுமக்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. நாமளும் இன்றைக்கி ஸ்ரீ தன்வந்திரி மகா யாகத்தில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். वंदे मुकुंद प्रियां ओम श्रीं ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद सकल सौभाग्यं देहि मे ओम श्रीं ह्रीं श्रीं महालक्ष्मी नमः महालक्ष्मिकायै नमः गात्वाक्यं दत्त्वा आत्मदत्त विद्यादत्तश्वदत्त्वा निवेदये सुद ओम धन्वन्तरि महाविष्णवे नमः ओम आवाक्यं दत्त्वा द्रवमादाय होमयेत् ओम ह्रीं आधारशक्तये स्वाहा ओम ह्रीं कूर्मासनाय स्वाहा ओम ह्रीं अनंतासनाय स्वाहा ओम ह्रीं सिंहासनाय स्वाहा ओम ह्रीं योगासनाय स्वाहा ओम ह्रीं पद्मासनाय स्वाहा ओम ह्रीं धन्वन्तरि महाविष्णवे स्वाहा ओम ह्रीं वैजयन्ति महालक्ष्मीकायै स्वाहा ओम कटाक्षलब्धविभवं ब्रह्म आपश्वन्धन्तमैनसः भोर्भुवस्सु भो भोर्भुवस्सु भो भोर्भुवस्सु वः ओम प्रतिष्ठितः तस्य प्रकृतिरेदस्य यः महेश्वरः बृहत्सामवेदश्वमेधः समृद्धै रोचनो रोचमानः शोभनः शोभमानः कल्याणः दीर्घायुष्यमस्तु धन्वन्तरि महा மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதுரும் கடுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததுவே. இறைவனுடைய திருவருள் திட்டத்தினாலும் சித்தர் பெருமக்களுடைய பேராற்றலினாலும் அரிது அரிது மானிடராய் பிறத்தலரிது நாமெல்லாம் இந்த மண்ணிலே பிறந்து விட்டோம். பிறந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்மாக்கள் இருக்கின்றது. அந்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லதாக அமையும், தீயதாக அமையும். அதை போல நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள், வழிகாட்டியாக இருந்து நம்மை நடத்தி கொண்டு செல்லுகின்றவர்கள்தான் இறைவனுடைய அருளும் சித்தர் பெருமக்களுடைய பேராற்றலும். ஏன்னா இது அமானுஷ்யமாக இருக்கிறதுனால, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறனால நமக்கு தெரியறதில்லை. இன்றைய காலத்தில் நான் நிறையா பேசுவேன், மணிக்கணக்கில் பேசுவேன். ஆனால் இங்கே அது மாதிரி பேச முடியாது. நான் குறிப்பிட்ட வாக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நோய் அதிகமாக வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் இருப்பாங்க, நாட்டு மருத்துவர்கள் இருப்பாங்க, கிராமங்களில் நாட்டு மருத்துவர்கள் இருப்பாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அங்கே போவாங்க, ஏதோ பொடி தருவாங்க, லேகியம் தருவாங்க, சாப்பிட்ருவாங்க. காலப்போக்கில் இன்றைக்கி இந்த ஆண்டில் அதிகமான டாக்டர்கள், அதாவது அலோபதி டாக்டர்கள். ஏன்னா உடம்பே பிரிச்சுட்டாங்க. எலும்புக்கு தனி, நரம்புக்கு தனி, இரத்தத்துக்கு தனி, இப்படி தனித்தனியாக பிரித்தாங்க. ஏன்னா இன்றைக்கும் சித்த மருத்துவம் ஒரே மருத்துவர் தான், ஆனால் எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு. கைதட்டுங்க. ஆமாம், ஏன்னா கைதட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் நல்லா வேலை செய்யும். அதுக்காகத்தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், நான் கைதட்டுங்க பெரிய சொற்பொழிவோடு நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கைதட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அந்த கைதட்டுகின்ற போது நம்ம உடம்பில் ஒவ்வொரு இடங்களையும் நம்ம ஏற்படுத்துகின்ற பொழுது நம்முடைய நாடி நரம்புகள், ஏன்னா இவங்க சிவாச்சாரியர்கள் இன்றைக்கி அருமையாக மந்திரங்கள் சொன்னாங்க. இந்த மந்திரங்கள் நீங்கள் கேட்டீங்களோ கேட்கல, ஏன் இதற்காக சொல்கிறாங்கன்னா, அதை நாம் கேட்டு வாங்குகின்ற பொழுது ஒவ்வொரு நாடி நாம் 72,000 நாடி நரம்புகள் அத்தனைக்கும் போய் சேரும் இந்த மருத்துவம். மருத்துவர் அளவில் சித்த மருத்துவம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது அன்றைக்கு சித்தர்கள்லாம் இருந்தார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் பழனி ஞான தண்டாயுதபாணி. இன்னும் நம்மளாம் பழனியிலே இருக்கோம். இந்த வரலாறை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த தண்டாயுதபாணி நவபாஷாணத்தினால் ஆனது. அவர் யார் செய்தார்னா போகர் செய்தார். போகர் செய்து அதை புலிப்பாணிட்டு ஒப்படைக்கிறார். புலிப்பாணிட்டு ஒப்படைக்கிற அந்த பரம்பரையில் தான் நாங்கள் வர்றோம். நாங்கள்
ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாரம்பரியத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து பாரம்பரியமாக மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய பொண்ணு வந்து படிக்கணும்னு சொன்னான். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எம்பிபிஎஸ் எல்லாம் கிடச்சிது அவளுக்கு. எம்பிபிஎஸ் சீட்டெல்லாம் கிடச்சி, இன்றைக்கி சீட் இல்லாமல் இருக்காங்க, அதெல்லாம் கிடச்சிது. ஆதி சுஞ்சனகிரியில் வந்து சீட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க பெங்களூரில். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவளே வந்து இதை தேர்ந்தெடுத்தாள். சித்த மருத்துவத்தை நான் தேர்ந்தெடுத்து நான் படிக்க வேண்டும், நம்மகிட்ட இருக்கிற ஆவணங்களை எல்லாம் கொண்டுட்டு வரணும் வேணுங்கிற ஒரு தூய எண்ணம் வந்து அவளுக்கு வந்து தான். அல்லது போகர் பெருமானும் புலிப்பாணியும் கொடுத்தாங்களாங்கிறது தெரியல, கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கனவுன்னு அமைட்டாங்க. அவங்க வந்து ஆயுர்வேதிக். அதுலேயும் பாருங்கள், எங்கேயுமே அவர்கள் வந்து பிறந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் இந்த பழனியில் தான் அவங்க வந்து சித்த மருத்துவம் பண்ணணுங்கிற ஒரு இதில் வந்து இங்கே போகர் புலிப்பாணி அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மருந்தும் அங்கேருந்து வருது. எங்கே ஜீவ சமாதியில் வைத்து எங்களுடையத்தில் ஆசீர்வாதம் பண்ணித்தான் வருது. அதுவும் இன்னும் அடுத்து வந்து எங்களுடைய ஓலைச்சுவடிகளில் இருந்து நிறைய எடுக்க போகிறோம். இன்னும் வந்து அரிய வகையான நோய்களுக்கெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய அளவில் நாங்கள் வந்து அதெல்லாம் இது பண்ண போகிறோம். எல்லாம் வந்து மக்களுக்காகத்தான், மக்களுக்காக. மக்கள் சேவை மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து அங்கே நடத்தலான்னாரு. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், இங்கே தான் நடத்தணும், இந்த இடத்துல வைத்தியம் நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் இந்த இடத்துல நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல நாங்கள் வச்சோன்னா மாதம் 2 முறை நாங்கள் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆசிரமத்தை வந்து ஜப்பானில் தான் அது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அங்கே ரகசியமான முறையில் வந்து அங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து அப்படி அல்ல. ஏன்னா சித்தர்கள்லையே எல்லா சித்தர்களுமே எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. யோகங்கள், ஞானம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தன்வந்திரி ஒருத்தர் தான் மருத்துவத்துக்காக திருப்பார்கடலை கடைகின்ற பொழுது அமிர்தத்தை கொண்டு வந்தவர் அவர். அதனால் வந்து அவருக்கு ஒரு சிறப்பு கொடுத்து இந்த ஆயுர்வேத மருத்துவம், ஆயுர்வேதம்ங்கிறது இல்லை, சித்தா மருத்துவம் அப்படின்னால என்னென்னா நம்ம உடம்பில் இருக்கிற நோயை வந்து தீர்க்கணும். 4448 வியாதிகள் நம்ம உடம்பில் இருக்குது. அது 4000 மனிதனுக்கு தான். அதை தீர்க்கக்கூடிய வல்லமை சித்த மருத்துவத்திற்கு. இன்னும் காலங்களில் பாருங்களேன், சித்த மருத்துவம் தான் நிற்கும். கைதட்டுங்க. சித்த மருத்துவம் அதாவது முழுமையாக தீர்க்கும். நம்முடைய உடம்புல இருக்கிற நோயை வந்து முழுமையாக தீர்க்கும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இன்னைக்கு போகர் புலிப்பாணி வைத்தியம் சித்த ஆயுர்வேத மருத்துவ மையம் சார்பாக மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களும் அவருடைய துணைவியார் கல்பனா புலிப்பாணி அவர்களும் மிக அருமையான ஒரு தன்வந்திரி யாகம் இங்கே நடத்தியிருக்காங்க. அதில் நிறைய மக்கள் கலந்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வைத்தியத்துக்கு அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து நம்ம இந்த கடவுள் தன்வந்திரி பகவான். அதை பற்றிய ஒரு யாகம் இன்னைக்கு நடந்தது. மிக சிறப்பான முறையில் நடத்தியிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டாக்டர் பன்னீர்செல்வம் மிக சிறப்பான முறையில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு. மேலும் சொர்ண ஆகர்ஷணம் அப்படிங்கிற ஒரு பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு சொட்டு மருந்து வந்து மாதம் பூச நட்சத்திரத்தில் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அது மிகுந்த பயனை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. இது அனைத்து பழனி வாழ் மக்கள் அல்லாமல் தமிழகம் முழுவதும் என்னுடைய பெயர் புகழ் அடைந்து மிக சிறப்பாக இருக்க நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. போகர் புலிப்பாணி வைத்தியத்திலிருந்து இந்த தன்வந்திரி யாகத்தை இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. டாக்டர் பன்னீர்செல்வமும் கல்பனா புலிப்பாணி அவர்களும் இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது என்னென்னா, இவங்க வந்து டாக்டரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அதை அங்கேருந்து செய்கிறாங்க. இவங்கள்ட்ட வைத்தியம் பார்க்க இப்போ நானே என்னுடைய மனைவி அழைச்சிட்டு வந்தேன். நான் அவங்க வந்து ஏற்கனவே வெளியில் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே கேள்விப்பட்டு நான் வந்தேன். அந்த வைத்தியம் வந்து பார்த்தோன்னே ஒரு இது ஆன்மீக வைத்தியமாக இருந்துச்சு. இந்த வைத்தியத்தில் வந்து அவங்க நிச்சயமாக நல்லபடியாக குணமாயிட்டாங்க. அதன் பிறகு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் வந்து இவங்களை சொன்னேன், நான் இங்கே போங்க உங்களுக்கு குணமாயிரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே என்ன ஒரு வைப்ரேஷன்னா, இந்த இடத்துல ஆன்மீகம் சார்ந்து ஒரு சித்தர்களுடைய ஐயா புலிப்பாணி அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு சித்தர்கள் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே இருக்குது. அது உண்மை. ஏன்னா இங்கே வந்துட்டாலே அந்த நோய் வந்து தீர்ந்துருது. அவங்க வந்தோடனே பார்த்து சொல்லிடுவார் பன்னீர்செல்வம் டாக்டர் ஐயா. என்ன சொல்லுவார்னா, ஒரு 3 மாதம்
2 மாதம் 1 மாதம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவார். நிச்சயமாக அதுக்குள்ளே இங்கே வந்து குணம் ஆயிடுது. அது நிதர்சனமான உண்மை. அனைவருக்கும் வணக்கம். இன்று போகர் புலிப்பாணி வைத்திய சித்த ஆயுர்வேத மருத்துவ மையத்தில் மக்களுக்காகவும் உலக நன்மைக்காகவும் ஒரு தன்வந்திரி யாகம் நடத்தி அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்துடன் போகர் புலிப்பாணி அவருடைய வாரிசு வழி கருவழி வாரிசு அவர்கள் வந்து டாக்டர் பன்னீர்செல்வம், கல்பனா அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த தன்வந்திரி யாகத்தை நடத்தியிருக்காங்க. தனக்காக இல்லாமல் தன்னை சார்ந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சுபிட்சமாகவும் எல்லா நலங்களுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் இருக்கக்கூடிய இவர்கள் அந்த சித்தருடைய அருளும் ஆசியும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ இந்த நன்னாளில் அவர்களை வந்து சித்தர்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். Okay, good afternoon, brothers and sisters here in Palani. My name is Albert Chan. I come from Australia, and I'm the chairperson of the Universal Tao Foundation in Australia, and also the Universal Tao Foundation in India, just being set up. So my first visit here was in March last year. I met with Swamika, and we realized there was a very deep connection, between the Tao in China and Siddha Bhoganatha. Okay? Because apparently Siddha Bhoganatha actually went to China and continued the lineage of 5,000-year lineage of Tao in China, of 13 patriarchs. So from there we realized that Sage Lao-Tzu is actually Siddha Bhoganatha. Right? So there is a very deep connection between China and India. So that's why we are so interested to come here to learn more about this connection. And then we also found out about the Siddha medicine from Dr. Panya. Every one of us has problems. I go back, everyone has some problems. So, and I made a second trip, I think it was in July, no, May last year. Okay. And when I came the second time, we went with Swamika, to where's the place where they collect the herbs, the Siddha caves, Siddha caves near Kombaito there, near Kombaito. And that time I had a very bad toothache, which the doctor couldn't resolve. It was a nerve pain. So Swamika, Dr. Pan said, okay, why don't you try this powder? So I took half a teaspoon. Within 1 hour, my pain was gone, And after I came back, I continued to take the Siddha powder, right? And I got no more pain now. Before that, I couldn't bite, I couldn't, and the pain was throbbing to my, head, I had a headache, And now I have no pain. I can eat hot things without any pain in my teeth. So I went back to my dentist. I said, I got no more pain. She couldn't solve my problem. So this is one of the wonders. And I have introduced this the pain powder or Siddha medicine, I call it, to many of my friends. So they all had the same experience. So this is something wonderful about this. So I know that this is Siddha medicine. It comes from Bhoganatha, right? So only in Palani you can have this kind of medicine. But this is the most fantastic thing here I experienced here. And of course, we are still continuing to do the link up between Sage Lao-Tzu, China, who is actually also known as Bhoganatha in India. And we are trying at this moment, we are doing our best. This is my fourth trip here, Palani. And we want to bring this Tao of Lao-Tzu back to India. And in fact, last October, right? End of October, early November last year, Dr. Panya, his dad, his brother-in-law, and Joe, his cousins, they came over to Auroville, where and they came to understand the Tao, and they also received the Dharma truth from the Tao. See, so it was fantastic. So we are now slowly become one family.
போகர் புலிப்பாணி வைத்தியம் சார்பில் நடத்தின இந்த ஸ்ரீ தன்வந்திரி மகா யாகத்தில் நிறைய பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க, ஃபாரினர்ஸ்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் கலந்துக்கிட்ட அனைவருக்குமே ஸ்ரீ தன்வந்திரி உருவப்படம் பொதித்த ஒரு ஃப்ரேமும் வழங்கப்பட்டது. கூடவே பிரசாத பையும் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்ட பொதுமக்கள் இதே போல் தன்வந்திரி மகா யாகம் அடிக்கடி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் வச்சுருந்தாங்க. நம்ம பழனி வள்ளுவர் தேட்டருக்கு நேர் பின்புறம் இருக்க அண்ணா நகரில் தாங்க போகர் புலிப்பாணி வைத்தியம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தை சிறப்பான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் நடத்திய இந்த ஸ்ரீ தன்வந்திரி மகா யாகத்தில் கலந்துக்கிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.